ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொல்லிமலை ஆகாய கங்கையில் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பஸ்ஸில் வரும்போது ஒரு ஃபன் மோடுக்காக டிஃப்ரெண்ட்டாக நான் கொஞ்சம் வீடியோஸ் ட்ரை பண்ணி அதில் போட்டிருக்கேன். ஸோ ஜாலியாக தான், வேறு யாருக்கும் எக்ஸ்பெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கொல்லிமலையிலேருந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கொல்லிமலையோட கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதிலேருந்து நாங்கள் அப்படியே பொறுமையாக பஸ்ஸில் வந்து ஜேர்னி பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 லாஸ்ட் பஸ்ஸுக்கு சேலத்துக்கு ராசிபுரம் வழியாக வந்து நம்ம சேலத்துக்கு வந்து ஒரு 10 மணிக்குள்ளே ரீச் ஆகிடலாம். அப்படி தான் நாங்கள் வந்து சேலத்துக்கு வந்து அடைஞ்சோம். வர வழியெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அடுத்த நாள் நாங்கள் ஏற்காடு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஏற்காடு கிளம்புறதுக்காக நாங்கள் கிளம்பும் போது காலையில் ஒரு 8 மணிக்கு சேலத்துலேருந்து கிளம்பினோம். வண்டி எடுத்துகிட்டு அதில் மொத்தம் 20 பெண்டு இருக்குது. ஒரு பெண்டும் டான மொத்தம் த்ரில்லிங்காக இருந்தது. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அங்கங்கே ஸ்பாட் இருந்தது. அந்த ஸ்பாட்டில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நிறைய இடம் ஜாலியாக குட்டி தண்ணி நீர்வீழ்ச்சிலாம் என்ஜாய் பண்ண கோயில் இருந்தது. இந்த கோயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கோயில் நல்லா இருக்கும். அந்த கோயிலேருந்து வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த கோயிலேருந்து பார்த்தா அந்த ரோஸ் கார்டன் தெரியும் கீழே. அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் தெரியும். அந்தளவு ஒர்த் இல்லை, அந்தளவு காஸ்ட் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் லேடி சீட் போனோம். லேடி சீட்லேருந்து வியூ பாயிண்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் லேடி சீட், ஜென் சீட்னுவாங்க. அந்த லேடி சீட்லேருந்து பார்க்கும்போதும் வியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். கீழே இருக்கிறது ரோஸ் கார்டன். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க சில சைட் சீட்க்கெலாம் ஃபோட்டோலாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆக ஆரம்பித்தோம். இது ரோஸ் கார்டன் போகிற வழி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிள்ளியூர் ஃபால்ஸ் போனோம். அது ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் லேக்லேருந்து. ஃபால்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வர வழியிலே முன்னாடி பைக்கில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 250 படிக்கட்டு. அது டிக்கெட்லாம் எதுவும் இல்லை. இந்த ஃபால்ஸை இறங்கி ஏறத்துக்குள்ளே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஃபால்ஸ் வந்து இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. குளிச்சு முடிச்சுட்டு ஏறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். வயசானவங்களாம் கொஞ்சம் இறங்கி ஏறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு போனால் மறக்காமல் எடுத்துக்கு போங்க. லேக்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போங்க. இறங்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு இறங்காமல் இருக்காதிங்க. சீசன் டைம்லையும் நான் சீசன் டைம்லையும் குளிக்கக்கூடிய இடம். அதனால் போகும்போது குளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஃபேமிலியாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்துல. மறக்காமல் இந்த இடத்த ஏற்காடு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்று கிள்ளியூர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஏற்காடு பார்க் கிட்ட வந்துட்டு நியர்பை ஹோட்டல்ஸ் ஆஃபீஸர்னால 1000 rupees ரூம் கிடச்சிது. மறக்காமல் ஏற்காடு வந்தீங்கன்னா வேல்ஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஹோம் மேட் ஃபுட் இருக்கும். அங்கே சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ண இடம் வந்து பகோடா பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஒன்றா வெயிட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் நல்லாயிருக்கும். மேலேருந்து பார்த்தா ஏற்காடோட வியூ தெரியும். மலை மவுண்டன்ஸ் வியூலாம் தெரியும். அங்கே வெளியே டீ காஃபீஸ்லாம் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அப்படியே மூவ் பண்ணி வந்தோம்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். பகோடா பாயிண்ட் முடிச்சுட்டு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்கினா அங்கே இருக்குது பெரிய பேர்ட்ஸ் பார்க். இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ளே போனீங்கன்னா பேர்ட்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணால் எல்லா பேர்ட்ஸுமே நம்ம கையில் வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அவங்க வந்து ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. மழை டைமில் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே கையில் அதோட இறையை நம்ம கிட்டே கொடுக்குறாங்க. அது கையில் கொடுத்த உடனே எல்லா பேர்ட்ஸுமே ஓடி வந்து நம்ம கையில் இருக்க இறையை சாப்பிடுது. இது மாதிரி நம்ம நெக்கு போட்ட பண்ணி போனீங்கன்னா அதில் இருக்க ரோப்பை கிடைக்குது. ஒரு என்ஜாய்ஃபுல்லான இடம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி பார்த்தாலுமே ஒரு 1000 பேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். நம்ம போனோடனே நம்மக்கிட்ட இறந்தோன்னு டக்குன்னு ஒரு 5-6 பேர்ட்ஸ், எல்லோ கலர் பேர்ட்ஸ் பார்த்திங்களா, செம்ம என்ஜாய் இருக்கும். நான் வந்து இந்த தீனியை வந்து மொத்தமாக கொடுக்கல, பேக்கெட்டில் வச்சுன்னு ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திங்கன்னா பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்கிற இடம் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் வராது. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ஜாய் பண்ண வேண்டிய இடம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு தீனியும் கொடுக்குறாங்க. அந்த தீனி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுது. பெரிய பேர்டுனால பார்த்திங்கன்னா ரெட் கலர் பேர்டு. இந்த இடம் வந்து பயங்கர என்ஜாய்ஃபுல்லான இடம். நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். நார்மலாக யாரும் 1 hour ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் இருக்கிறதுனால பேர்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃபுட் ஃபீட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பேர்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வர மாட்டுது. அவங்களே ஒரு பேட்சாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெரிய பேர்ட்ஸ் வந்து பையனோட காலரில் இருக்கிறது லாக்கை வந்து கடிக்குது. ரொம்ப நேரம் கடிச்சிது, எந்த போகவே மாட்டுது. அதை தொடர்த்துனா நம்மளை கடிக்க வருது. அதுக்கப்புறம் என்னோட முதுவை காட்டினோன்னே எனக்கு மேலே வந்து ஏறி பேர்ட்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன். என் பையனும் வந்து செம்ம என்ஜாயாக இருந்தான். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே எல்லா கலர் பேர்ட்ஸ்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணின்னு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தான். இதை முடிச்சுட்டு வெளியே போகலான்னு நினச்சா நாங்கள் மனசு வரல. திருப்பியும் பேர்ட்ஸோட ஃபுட்டை வாங்கி நான் கையில் வச்சுக்கின்னு அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே திருப்பி ஓடி வந்து கையில் வந்து இருந்தது. அதனால் ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் ரொம்ப செம்மையாக என்ஜாய் பண்ண வேண்டிய இடம். தயவுசெய்து இங்கே ஏற்காடு போனீங்கன்னா இந்த பார்க்கை மிஸ் பண்ணிடுங்க. பியூ பார்க் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்கும், கோட்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து ஹீமோகோலிஸு, அப்புறமா வந்து அந்த பசங்க விளையாடுறதுக்கான நிறைய ஃபன் கேம்ஸஸ், ஹார்ஸ் டைவு, ஃபுட் கோர்ட்ஸு, பசங்களுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி அந்த நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் இருக்கிற இடங்கள் எல்லாம் அருமையாக இருக்கும். 300 rupees ஒருத்து தான் இடத்துக்கு. கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க